ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சீக்வென்ஸ் ஸ்டிச்சு. சீக்வென்ஸ்னால் சமிக்கியை தான் நம்ம சீக்வென்ஸ்னு சொல்லுவோம். சமிக்கையில் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் த்ரெட் ஒர்க் நீடில், அடுத்து ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் வந்து நான் இப்போ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? சமிக்கி வந்து நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு நான் இதில் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஜரி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த சீக்வென்ஸில் சென்டர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சென்டர் ஹோலில் நீடில் குத்தி வெளியெடுத்து மறுபடியும் நீடில் குத்தி வெளியெடு சைடில் வரையில் நீடில் குத்தி வெளியெடுக்கிறோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச்சு தான் நம்ம நார்மலாக போடுறோம். ஓகேவா? அது சீக்வென்ஸில் போடுறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் கண்டிப்பாக போடுங்க. ஓகேவா? இதில் வந்து டைப் 1 டைப் 2ன்னு 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து டைப் 1. ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கண்டினியூஸாக போட்டு வரோம். சிங்கிள் சீக்வென்ஸாக எடுத்து அப்படியே கண்டினியூஸாக போட்டு வரோம். ஓகேவா? நம்ம நீடில்லையே இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஹேண்டில் அந்த சமிக்கி வந்து கையில் ஒட்டுறாமல் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் வந்து நீடில்லையே இந்த மாதிரி இழுத்து அதோட சென்டர் ஹோலில் ஒரு செயின், அப்புறம் அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின். லாக் கிடையாது, குட்டி செயின். ஃபஸ்ட்டு சமிக்கி சென்டர் ஹோலில் ஒரு செயின், அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வெளிப்பக்கமாக ஒரு செயின், அடுத்து ஒரு குட்டி செயின். ஈஸியான மெத்தட் தான். பார்த்திங்கன்னா சீக்வென்ஸுக்கு சென்டர் ஹோலில் ஒரு செயின் போடுறோம், அப்புறம் வெளிப்பக்கமாக ஒரு செயின் போடுறோம், அப்புறம் ஒரு குட்டி செயின். அப்படியே தான் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேவா?
இப்போ நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். சம்கி டைப் 1 வந்து ஃபினிஷ். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த பீகாக் அந்த உடம்பில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் இந்த இந்த ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஃப்ளாரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதை சுற்றி ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்டாக ஃபில்லிங்காக கொண்டு வரணும். இந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை வந்து ஒரு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைப் 1 கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சீக்வன்ஸ் ஸ்டிச் வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட்டு சேம் அதே த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அயன் நீடில் வந்து த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் சீக்வன்ஸ் வந்து கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம். இது எப்படின்னா, இது சென்டர் ஹோல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம போட்டோம். இது வந்து சென்டர் ஹோல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ஒரு செயின். சென்டர் ஹோலில் குத்தி ஒரு செயின் போட்டு, இது அது பக்கத்துலேயே நம்ம இதுக்கு வந்து குட்டி செயின்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? குட்டி செயின்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லா ஸ்டிச்சஸுமே சென்டரில் தான் நம்ம போட்டு வருவோம். இப்படி அடுக்காக வரும். டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். சம்கி எடுத்து சமக்கி வந்து நீடிலில் கோர்த்துட்டு த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடிலில் விட்டு வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? அது வந்து ஒரு த்ரெட்டாக எடுத்து செயின் ஸ்டிச் மாதிரி போட்டோம். இது வந்து அப்படி கிடையாது. சென்டர் ஹோலில் தான் நம்ம செயின் போடுறோம். ஓகேவா? பக்கத்தில் குட்டி செயின்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீடிலில் இப்படி எடுத்துருக்கோம். சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த த்ரெட்டுக்குள்ளே உள்ளே விடுறோம். விட்டோன்னா இங்கே இடத்துல நெருக்கமாகவே ஸ்டிச்சஸ் போடுறோம். இதுவுமே ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகிற ஸ்டிச்சஸ் தான். அவுட்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம சுகர் பீட் ஒர்க்கு இதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லேயே நான் அதுவும் சொல்லித்தரேன். இது வந்து டைப் 2. இது பார்க்குறதுக்கு லேயராக தெரியும். அது வந்து சிங்கிளாக தெரியுது பார்த்திங்களா. இது பார்க்குறதுக்கு வந்து லேயராக தெரியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். நீடிலில் சமக்கி எடுக்கிறோம். த்ரெட்டில் வந்து நீடில் பிடிக்கிறோம். சமக்கி நீடிலில் கோர்த்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் போடுறோம். இது வந்து வேகமாக உங்களுக்கு வந்து வேலை வந்து வேகமாக முடிகிற மாதிரி இருக்கும்.
இதுவுமே இந்த ஃப்ளாருக்கு, பீகாக்கு, இன்னும் தீம்ஸ் எந்த தீம்ஸ் எடுத்தாலுமே இதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து உடன் நெடில் இல்லாட்டி பீட் கோர்க்கிற அயன் நெடிலில் கூட நம்ம கோர்த்துக்கலாம் மொத்தமாக. ஆனால் இந்த மாதிரி சிங்கிளாக உங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி த்ரெட் நெடிலில் சிங்கிளாக எடுத்து ஒரு பாக்ஸில் இதை வந்து போட்டுக்கோங்க. சீக்வன்ஸை போட்டுட்டு அதை சிங்கிளாக எடுத்து இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. ஓகேவா? ஆனால் த்ரெட்டை மட்டும் விட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து இதுவாக இருக்காது, பார்க்குறதுக்கு அவ்வளோவா இதுவாக இருக்காது. இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணலாம் பிகினர்ஸாக இருக்கையில். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்னா லைலான் த்ரெட் நரம்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த த்ரெட்டில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பிகினர்ஸ் யாருமே இப்போதைக்கு அந்த லைலான் த்ரெட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே காட்டன் த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் பண்ணி பழகிக்கோங்க. பீட்ஸ் எல்லாம் கோர்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. எண்ணாட் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது லேயராக. இது வந்து சிங்கிளாக நம்ம கொடுத்தது. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. எண்ணாட் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது லேயராக. இது வந்து சிங்கிளாக நம்ம கொடுத்தது. இது வந்து லேயராக போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது சுகர் பீட்டில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ சுகர் பீடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுகர் பீடு உடன் நெடில் எடுத்திருக்கேன். ஓகேவா? உடன் நெடிலில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு அடுத்து சமிக்கி, அதே மாதிரி தான் லேயராக ஃபஸ்ட்டு சுகர் பீடு அடுத்து சமிக்கி, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உடன் நெடிலில் வந்து கோர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம கோர்த்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி லேயராக கோர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சுகர் பீடு அடுத்து சம்கி, சுகர் பீடு சம்கி, அந்த மாதிரி கோர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் காட்டன் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு டைப்பில் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, சேம் மெத்தட் தான். என்னென்னா இதில் சுகர் பீடு யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், இதுலையும் குட்டி செயின் ட்ரை பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஏன்னா அப்போ தான் சீக்வன்ஸ் வந்து கீழே உட்காந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். குட்டி செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உட்காந்த மாதிரி இருக்கும். ஓகேவா?
சென்டரில் தான் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட் எடுத்து வெளிப்பக்கமாக செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதே மாதிரி மறுபடியும் சீக்வன்ஸு பீடு, அடுத்து சைடில் வெளிப்பக்கமாக ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி செயின் போடுறோம். மறுபடியும் சீக்வன்ஸையும் பீடையும் விடுறோம். நம்ம வந்து சென்டரில் தான் நீடில் குத்தி எடுக்கிறோம். நார்மல் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பக்கமாக நம்ம வந்து நீடில் வந்து குத்தலை. ஓகேவா? ஒவ்வொரு சீக்வன்ஸுக்குமே சென்டரில் தான். ஏன்னா இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து சென்டர் ஹோலில் தான் வரும். அதை வந்து வெளிப்பக்கமாக ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டு குட்டி செயின் போடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பு. நான் வந்து இது ஒரு மெத்தடுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? டைப் 1 டைப் 2 உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இதுவும் ஒரு மெத்தடு. ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் ஒரு டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்லி கொடுக்குறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். சாரி, எண்ணாட் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா அடுக்குதா சுகர் பீடு சீக்வன்ஸுன்னு இந்த மாதிரி அடுக்காக வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஸ்டிச்சஸ் என்னென்னா, ஒரு புட்டா டிசைன் ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. மறுபடியும் உடன் நீடில் தான் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு சிங்கிளாக ஒரு இப்போ வந்து புட்டா டிசைன் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம அங்கங்கே புட்டாஸ் சிம்பிளாக வைக்கணுன்னா கண்டினியூஸாக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் கோர்த்துருக்கேன், அடுத்து சீக்வன்ஸ் கோர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணாட் போடாமல் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போடணுன்னா இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து சென்டரில் நீடில் வெளியே எடுத்துகிட்டு சுகர் பீடை லைட்டாக நகர்த்திட்டு சீக்வன்ஸு சென்டர் ஹோல்ஸ்லேயே மறுபடியும் த்ரெட் நீடில் வந்து விடுறேன். ஓகேவா? நீடில் விட்டு த்ரெட் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. மறுபடியும் நீடில் விட்டு த்ரெட்டு வந்து வெளியே எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த சுகர் பீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சுகர் பீடு அதுக்குள்ளே விடணும். இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்த த்ரெட்டை வந்து சுகர் பீடில் இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகர் பீடுக்கு இந்த மாதிரி எடுத்து த்ரெட்டை வந்து அடியில் இழுத்தோன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும் கரெக்டாக. அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக எண்ணாட் போடாமல் ப்ளவுஸஸில் புட்டாஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.